கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோட தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை எப்படியாக கூறுகிறது? நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று. ஹல்லேலூயா. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சுகம் வேண்டுமென்றால், ஏதோ ஒரு வியாதி நிமித்தமாக சுகம் இல்லாமல் கஷ்டத்தோடு இருப்போம், வேதனையோடு இருப்போம். தேவன் நமக்கு கொடுக்கிற சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், முதலாவதாக உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வியாதியிலிருந்து விடுதலை வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கையில் குற்றங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். ஒருவருக்கொருவர் குடும்பங்களிலே ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக சண்டைகள், பிரிவினைகள், பகைகள் இருக்கும். குடும்பத்திலே சொந்த சகோதரனிடம் கூட அநேகர் பேசாமல் இருப்பார்கள், பகையோடு இருப்பார்கள். பகையை இருதயத்தில் வைத்துக்கொண்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய இருதயத்திலே பகை இருக்கக்கூடாது. நாம் நீதிமானாக மாற வேண்டும். குற்றங்கள் செய்துவிட்டு குற்றங்களை உணர்ந்து தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிடாமல் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. பிரியமானவர்களே, நம்முடைய தவறுகளை உணர்ந்து, நம்முடைய குற்றங்களை உணர்ந்து, பாவங்களை உணர்ந்து ஒருவருக்கொருவர் அறிக்கையிட வேண்டும், ஒப்புரவாக வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நமக்கு சகோதர சகோதரிகள். யாரிடத்திலாவது பகையோடு இருப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தவறை உணர்ந்து அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் நாம் ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதன் பின்பு ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே பகைகள், வைராக்கியங்கள், விரோதங்கள், பல வருடங்களாக, பல மாதங்களாக பேசாமல் இருந்துவிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நாம் நீதிமானாய் மாற வேண்டும். நம்முடைய இருதயத்திலே பகைகள் இருக்கக்கூடாது, வைராக்கியங்கள் இருக்கக்கூடாது, தீமையான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. எப்பொழுது நம்முடைய தவறுகளை உணர்ந்து, குற்றங்களை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவின் பாதபடியிலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோமோ, அவர் அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது நீதிமானின் ஜெபம் கேட்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமென்றால், நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் முன்பாக நம்முடைய தவறுகளை உணர்ந்து, குற்றங்களை உணர்ந்து ஒருவருக்கொருவர் ஒப்புரவாக வேண்டும். யாரிடமாவது சண்டை போட்டிருந்தோம் என்றால், அந்த தவறை உணர்ந்தவர்களை அவர்களிடம் ஒப்புரவாகும் போது, அதன் பிறகு ஜெபிக்கும் பொழுது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கும் பொழுது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது அந்த வேண்டுதல் கர்த்தருடைய சந்நிதியிலே போயிட்டோம். ஹல்லேலூயா. இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். யாரிடத்திலாவது பகையோடு, வைராக்கியத்தோடு, விரோதத்தோடு இருக்கிறோமா? தவறுகளை செய்துவிட்டு மனஸ்தாபப்படாமல், குற்றங்களை உணராமல் இருதயம் கடினத்தோடு இருக்கிறோமா? அப்படி இல்லாதபடிக்கு தேவனுடைய சந்நிதியிலே பாவங்களை அறிக்கையிடுவோம். யாரிடத்தில் பகையோடு இருக்கிறோமோ அவர்களிடம் போய் ஒப்புரவாகுவோம். தவறுகளை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு மனம் திரும்பி நீதிமானாய் மாறுவோம். அதன் பின்பு மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். அப்பொழுது ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அது நிச்சயமாய் பலனை கொண்டு வரும், நன்மைகளை கொண்டு வரும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அவர்களுக்கு அது பிரயோஜனமாய் இருக்கும், மிகவும் பலனுள்ளதாய் இருக்கும். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது மற்றவர்களும் விடுதலை ஆவார்கள், அவர்களும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசம் உள்ள ஜெபமோடு, விசுவாசத்தோடு ஜெபிப்போம். பிணியாளிகள், நோயாளிகள் விடுதலை ஆவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு
அதன் பிறகு ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம். நீதிமானாய் மாறி ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே யாரிடத்திலும் பகையோடு வைராக்கியத்தோடு விரோதங்களோடு இருக்காதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமாய் நீதிமானாய் மாறி ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையிலுமே நம்முடைய எல்லா காரியங்களையும் மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் பிரகாரம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.